2 இளவரசர்கள். பல ஆண்டுகளுக்கு முன் ராடா ராச்சியத்தை மன்னர் நாகராஜும் அவரது மனைவி ராணி சரளாவும் ஆண்டு வந்தனர். ஒரு நாள் ஒரு நாடோடி கலைஞர்களின் குழு தலைநகருக்கு வருகை தந்தது. அந்த கலைஞர்களில் நட்சத்திர நடன கலைஞராக இருந்த லஸ்யா என்ற பெண் மிகவும் அழகாகவும் திறமையான பாடகி மற்றும் நடன கலைஞராகவும் இருந்தார். அரண்மனையில் கலைஞர்கள் ஒரு நிகழ்ச்சியை வழங்கிய போது மன்னர் நாகராஜ் லஸ்யாவின் அழகில் மயங்கி அவள் தனது 2வது மனைவியாக வேண்டும் என்று அங்கேயே முடிவு செய்தார். மறுநாள் காலை மன்னர் அந்த குழுவின் தலைவரை அழைத்து லஸ்யாவின் கைக்காக அவருக்கு 1000 தங்கக் காசுகளை வழங்கினார். முதலில் தலைவர் தயங்கினாலும் இவ்வளவு தங்கக் காசுகளை பார்த்ததும் அவரது பேராசை நீங்கி லஸ்யா ராணியானார், மன்னரின் மிகவும் பிடித்த மனைவி. காலப்போக்கில் ராணி சரளாவுக்கு ராகுல் என்ற மகன் பிறந்தார். அதேசமயம் ராணி லஸ்யா அடுத்த ஆண்டு யஷ்பாலை பெற்றெடுத்தார். சிறுவர்கள் வளர்ந்து வந்தபோது இளவரசர் ராகுல் தனது ஒன்றுவிட்ட சகோதரனை எல்லாவற்றிலும் மிஞ்சினார். இது யஷ்பாலின் இதயத்தை பொறாமை மற்றும் கசப்புடன் நிரப்பியது. ஒருநாள் 2 இளவரசர்களும் வேடிக்கையாக கதாயுதத்தால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். சண்டையில் திறமையற்ற யஷ்பால் கோபத்தை இழந்து ராகுலை தவறாக தாக்கினான். ஆத்திரமடைந்த ராகுல் தனது கதாயுதத்தை தூக்கி எறிந்துவிட்டு யஷ்பாலை தனது முஷ்டியால் பின்னுக்கு தள்ளினான். ராணி லஸ்யா தனது மகனின் காயமடைந்த கண்ணை கண்டபோது ஆத்திரம் அவரை ஆட்கொண்டது. மேலும் ராகுலுக்கு தண்டனை வழங்க கோரி மன்னரின் அறைக்குள் விரைந்தார். அவரது கோபத்திற்கு பயந்த மன்னர் ராகுலை அழைத்து யஷ்பாலை சமமாக நடத்தவில்லை என்றால் அவரை வாரிசுரிமையிலிருந்து நீக்கிவிடுவதாக மிரட்டினார். மன்னரின் கோபத்தை பற்றி கேள்விப்பட்ட ராணி சரளா தனது மகனின் பாதுகாப்பிற்காக பயந்தார். அவள் ராகுலின் அறைக்கு விரைந்து சென்று பாதுகாப்பிற்காக தனது தந்தையின் மகத ராச்சியத்திற்கு தப்பிச் செல்லும்படி கெஞ்சினாள். ஆனால் ராகுல் மறுத்துவிட்டார். ஒரு இளவரசன் ஆபத்திலிருந்து ஓடக்கூடாது என்று அறிவித்தார். அவர் கிரீடத்திற்கு தகுதியானவர் என்பதை நிரூபிப்பதாக உறுதியளித்தார். கண்களில் கண்ணீருடன் சரளா ஒரு படையை திரட்ட அவருக்கு தங்கம் வழங்கினார். ஆனால் ராகுல் தனது சொந்த போர்களை மரியாதையுடன் எதிர்த்து போராடுவேன் என்று மெதுவாக மறுத்துவிட்டார். சரளாவின் அச்சம் நியாயமானது என்று நிரூபிக்கப்பட்டது. ராடாவின் மக்கள் ராகுலை ஒரு நல்ல இளவரசனாக வணங்கினர் மற்றும் யஷ்பாலின் கொடூரத்தை வெறுத்தனர். ராகுல் உயிருடன் இருக்கும் வரை தன் மகனால் ஒருபோதும் ஆட்சி செய்ய முடியாது என்பதை உணர்ந்த ராணி லஸ்யா பட்டத்து இளவரசனை தாக்கிக் கொள்ள கொள்ளையர்கள் குழுவை நியமித்தார். ஆனால் அவரது சதித்திட்டங்கள் ராகுலின் விசுவாசமான தோழரான கதாதரால் தோல்வியுற்றன. இளவரசனை ஒருபோதும் காவலில்லாமல் விடாத ஒரு தைரியமான நோபல்மேன் அவர். கதாதரின் விழிப்புணர்வு ராகுலின் உயிரை 1க்கு மேற்பட்ட முறை காப்பாற்றியது. சுபாவத்திலேயே கோபக்காரரான கதாதர் ஒருமுறை அரண்மனை வாயிலில் யஷ்பாலை எதிர்கொண்டார். அவரது கையை பிடித்து இளவரசர் ராகுலுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் யஷ்பால் தனது உயிரை கொடுத்து அதற்கு விலை கொடுப்பார் என்று ஒரு கடுமையான குரலில் எச்சரித்தார். அந்த தருணத்திலிருந்து அவர்களின் ஃபாலோவர்ஸ் இடையே வெறுப்பு வெளிப்படையாக பெருகியது. அரண்மனை பிளவுபட்டது மற்றும் சிறிய அவமானத்திற்கு கூட 2 ஃபேக்ஷன்ஸ் வாளை உருவ தயாராக இருந்ததால் பதற்றம் அதிகரித்தது. ஒரு வியாபாரி ஒரு நல்ல வெள்ளை குதிரையை அரண்மனைக்கு கொண்டு வந்தபோது நெருக்கடி வந்தது. கதாதர் அதை ராகுலுக்காக வாங்கினார். ஆனால் யஷ்பால் அதை தனக்கு விற்கப்பட வேண்டும் என்று கோரினார். அது ஏற்கனவே பட்டத்து இளவரசருக்கு சொந்தமானது என்று வியாபாரி விளக்கிய போது யஷ்பால் விரைவில் குதிரை மற்றும் சிம்மாசனம் அவருடையதாகிவிடும் என்று கேலி செய்தார். அவரது வேலையாட்கள் குதிரையை கைப்பற்ற நகர கதாதர் மற்றும் ராகுலின் ஆட்கள் வாளை உருவ ஒரு கடுமையான ஸ்கர்மிஷ் வெடித்தது. வாளை கண்டவுடன் யஷ்பாலும் அவரது ஆட்களில் பெரும்பாலோர் அரண்மனைக்குள் ஓடிவிட்டனர். இருப்பினும் அவரது ஃபாலோவர்ஸ் சிலர் கொல்லப்பட்டனர். ராணி லஸ்யா அது தனது மகனை கொல்லும் சதி என்று கதறினார். மேலும் கோபமடைந்த மன்னர் ராகுல் மற்றும் அவரது தோழர்களை ராடாவிலிருந்து நாடு கடத்த உத்தரவிட்டார். இந்த ஆணை சத்தமாக வாசிக்கப்பட்ட போது மக்கள் அழுதனர், தங்கள் அன்பான இளவரசனின் எக்ஸைல் துக்கத்தை கொண்டாடினர். ராணி சரளா மீண்டும் ஒருமுறை மகதாவில் அடைக்கலம் தேடும்படி தனது மகனிடம் கெஞ்சினார். பாரிய மனதுடன் பட்டத்து இளவரசன் தலைநகரை விட்டு வெளியேறினார். கதாதர் மற்றும் ஒரு சில விசுவாசமான ஃபாலோவர்ஸ் உடன் புயல் 2 சமவெளிகள் வழியாக சவாரி செய்து அவர்கள் வெள்ளம் நிரம்பிய கங்கை நதியை அடைந்தனர். ஆபத்து இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் குதிரைகளுடன் கடக்க முடிவு செய்தனர். நடுப்பாதையில் ஒரு கடுமையான புயல் தாக்கியது மற்றும் ஆக்ரோஷமான நீரோட்டம் கூட்டத்தை வெகுதூரம் சிதறடித்தது. வெள்ளத்திற்கு எதிராக போராடிய ராகுல் கீழே அடித்துச் செல்லப்பட்டார். இறுதியாக தனது பயந்து போன குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு அவர் சோர்வடைந்து தூரக்கரையை அடைந்தார். கதாதர் மற்றும் அவரது ஆட்களுக்காக அவர் கரைடாக் தேடியபோது அவர்களை பற்றிய எந்த தடயமும் இல்லை. துக்கத்தால் மூழ்கிய அவர் தனது விசுவாசமான நண்பர்கள் அனைவரும் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டனர் என்பதை உணர்ந்தார். அவரது தைரியத்தை தவிர வேறு எதுவும் இல்லாததால் ராகுல் மகதாவை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார்.
அவர் உணவு மற்றும் அடைக்கலத்திற்காக தாழ்மையான கிராமவாசிகளை நம்பியிருந்தார். திறந்த வானத்தின் கீழ் தூங்கினார். ஒரு மாலை அவர் ஜானிஸ்பூரின் புறநகர் பகுதியை அடைந்தார். அங்கு அவர் ஒரு குழு ஜுவாரிகளை சிரித்துக்கொண்டு பகடை விளையாடுவதைக் கண்டார். ஆர்வத்துடன் அவர் அவர்களின் விளையாட்டைக் காண தற்காலிகமாக நின்றார். விரைவில் அவர்கள் அவரைச் சேர அழைத்தனர். முதலில் ராகுல் தனது எஞ்சியிருந்த சில காசுகளை ஆபத்தில் வைக்க தயங்கினார். ஆனால் அதிர்ஷ்டம் விரைவில் அவருக்கு சாதகமாக மாறியது. ஜுவாரிகளின் பைகள் காலியாகும் வரை அவர் ஒவ்வொரு சுற்றிலும் வென்றார். அவர்கள் புறப்பட தயாரான போது ராகுல் சிரித்து வென்ற தொகையை சமமாக பகிர்ந்து கொள்ளும்படி வலியுறுத்தினார். அவரது தாராள மனப்பான்மை மற்றும் பெருந்தன்மையால் கவரப்பட்ட ஜுவாரிகள் அவரது விசுவாசமான மெய்க்காப்பாளர்களாக மாறவும் அவரது பயணத்தில் அவருடன் பயணிக்கவும் சத்தியம் செய்தனர். அந்த நேரத்தில் ஜானிஸ்பூரின் மன்னர் நாகபஞ்சமியை பாம்புகளின் திருவிழாவை கொண்டாடினார். திருவிழாவை பார்த்து கொண்டிருந்தபோது ராகுல் ஜானிஸ்பூரின் அழகிய இளவரசியை கண்டார். ஒரு நாள் அவளது கையை வெல்வேன் என்று சபதம் செய்தார். அவரது வீரம் மற்றும் அழகால் ஈர்க்கப்பட்ட அவரது தோழர்கள் அவருக்கு உதவ உறுதியளித்தனர். அடுத்த நாள் காலை இளவரசர் ராகுலின் எக்ஸைல் மற்றும் உன்னத பிறப்பை பற்றி அவரிடம் சொல்ல மன்னரை சந்திக்க அனுமதி கோரினர். அவர்களின் கதையை கேட்ட மன்னர் ஆர்வம் கொண்டு ராகுலை கோர்ட்டுக்கு அழைத்தார். அவர் உள்ளே நுழைந்தபோது அரங்கம் அமைதியானது. அவரது நடை மற்றும் நேர்த்தி அனைவரையும் இளவரசியையும் கூட கவர்ந்தது. மன்னர் அவரை தகுதியானவராக கண்டார். விரைவில் ராகுல் மற்றும் ஜானிஸ்பூரின் இளவரசியின் திருமணத்தை அறிவித்தார். மகிழ்ச்சி அரண்மனை முழுவதும் பரவியது. மேலும் அவர்களின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் உடனடியாக தொடங்கின. ராகுலின் மகிழ்ச்சி அவரது நீண்டகாலமாக இழந்த நண்பன் கதாதர் கோர்ட்டுக்கு வந்தபோது பொங்கி வழிந்தது. கங்கையை கடக்கும்போது குப்பைகளால் மயக்கமடைந்து ஆற்றில் கீழே உள்ள மரவெட்டிகளால் காப்பாற்றப்பட்டதாக கதாதர் கூறினார். ராகுல் நீரில் மூழ்கிவிட்டதாக நம்பிய அவர் இளவரசரின் திருமணத்தை பற்றி கேள்விப்படும் வரை காட்டில் தங்கியிருந்தார். மகிழ்ச்சியடைந்து அவர் தனது தலைவருடன் மீண்டும் சேர இரவும் பகலும் குதிரையில் சவாரி செய்தார். அதன் பிறகு இளவரசர் ராகுல் மற்றும் ஜானிஸ்பூர் இளவரசியின் பிரம்மாண்டமான திருமணம் ஸ்பிளண்டருடன் நடைபெற்றது. கொண்டாட்டங்கள் 7 நாட்கள் நீடித்தன. இசை, பூக்கள் மற்றும் ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டன. இருப்பினும் ஒரு தூதுவர் ஒரு செய்தியுடன் வந்தபோது மகிழ்ச்சி அலாமாக மாறியது. மன்னர் நாகராஜ் திடீரென இறந்தார் மற்றும் இளவரசர் யஷ்பால் ராடாவின் சிம்மாசனத்தை கைப்பற்றினார். பட்டத்து இளவரசனாக தனது சரியான வாரிசுரிமையை கோர ராகுல் உடனடியாக ஒரு என்வாய் அனுப்பினார். யஷ்பால் இழிவாக சரணடைய மறுத்துவிட்டார். உறுதியுடன் ராகுல் தனது புதிய அலைஸை கூட்டி ராடாவை நோக்கி அணிவகுத்தார். கதாதரை தனது இராணுவத்தின் கமாண்டில் வைத்தார். ஜானிஸ்பூரின் கொடிகள் ராடாவின் எக்ஸைல்ட் ஆண்களின் கொடிகளுடன் இணைந்தபோது பள்ளத்தாக்குகள் வழியாக எக்காளங்கள் எதிரொலித்தன. ராடாவின் சமவெளிகளில் ஒரு பெரிய போர் வெடித்தது. வாள்கள் மோதின, ட்ரம்ஸ் இடிபோல் முழங்கின மற்றும் தூசி சூரியனை மறைத்தது. ராகுலின் குதிரைப்படை அசைக்க முடியாத பலத்துடன் எதிரி அணிகளுக்குள் பாய்ந்தது. கதாதர் தனது இளவரசருடன் தாக்குதலை நடத்தியபோது குழம்புகளுக்கு அடியில் சமவெளி நடுங்கியது. புகை மற்றும் குழப்பத்தின் வழியாக ராகுல் தனது தப்பி ஓடும் ஆட்களை திரட்டிய யஷ்பாலை தேடினார். வீழ்ந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நடுவில் 2 இளவரசர்களும் நேருக்கு நேர் சந்தித்தனர். யஷ்பால் தைரியமாக போராடினார், ஆனால் விரைவில் நிராயுதபாணியானார். இறுதி ஸ்ட்ரைக்குக்காக ராகுல் தனது வாளை உயர்த்தி பிடித்தார், பின்னர் நிறுத்தினார். தனது காலஞ்சென்ற தந்தையின் கருணை வார்த்தைகளை கேட்டார். தனது வாளை உரையில் வைத்து ராகுல் தனது ஒன்றுவிட்ட சகோதரனை சரணடையுமாறு கட்டளையிட்டார். நம் தந்தையின் பொருட்டு மற்றும் உன் தாயின் பொருட்டு உன் உயிருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். யஷ்பால் ராகுலின் கருணைக்கு முன் மண்டியிட்டார், தாழ்மையுடன். மீதமுள்ள வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டனர். ராடாவை பிரித்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். ராணி லஸ்யா ராகுலின் கருணையை பற்றி கேள்விப்பட்டபோது அவரது கடந்தகால ஏமாற்றத்திற்காக வெட்கத்தால் அவர் நிரம்பிவிட்டார். அவர் கண்ணீருடன் அவர் முன் வந்து மன்னிப்பு கேட்டார். ராகுல் மரியாதையுடன் குனிந்து மென்மையாக பேசினார். அம்மா, நீங்கள் பயப்பட ஒன்றுமில்லை. நீங்களும் யஷ்பாலும் என் இதயத்திற்கு பிரியமானவர்கள். ராடாவுக்கு அமைதி திரும்பியது. ஜாய்ஃபுல் கொண்டாட்டத்திற்கு மத்தியில் ராகுலுக்கு மன்னராக முடிசூட்டப்பட்டது. ஒவ்வொரு கோயிலிலிருந்தும் மணிகள் ஒலித்தன மற்றும் ஊர்வலத்தின் மீது பூவிதழ்கள் மழை பொழிந்தது. அவரது அருகில் ஜானிஸ்பூரின் இளவரசி, இப்போது அவரது ராணி, பெருமை மற்றும் பாசத்துடன் பிரகாசத்துடன் நின்றார். அவர் அரியணை ஏறியபோது ராகுல் ஒரு சிறந்த மன்னராக நிரூபிக்கப்பட்டார். தனது குடிமக்களால் நேசிக்கப்பட்டார். இறுதியில் அவர் ஜானிஸ்பூர் மற்றும் மகத கிங்டம்ஸ் இரண்டிற்கும் ஆட்சியாளரானார்.